எம்கே நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். நாயகன் 19. அதி மசாலா பொருட்கள் வறுத்து முடித்திருக்க யாலி பாத்திரம் விளக்கி முடித்திருந்தாள். அதி கை கால் கழுவிவிட்டு கட்டிலில் அமர்ந்து அவன் அலைபேசி பார்த்து கொண்டிருக்க யாலி அறை உள்ளே வந்தாள். அவன் அருகில் அமர வந்தவளை தடுத்தவன் அவன் மடியில் அமர்த்தினான். என்னாச்சு என் மொழிக்கு? உன்னை மிஸ் பண்ண போகிறேன். நீ வேலைக்கு போயிடுவ. எப்படியும் சமாளித்து வேலைக்கு போயிடலாம்னு நினச்சேன். இப்போ வேலைக்கு போக மூடு இல்லை. யாலி அவனை பார்த்து சிரிக்க, அதி அவளை பார்த்து பொய்யாய் முறைக்க அவன் மூக்கை செல்லமாக வலிக்காது கடித்தாள். காலையில் நான் சொன்னப்போ என்ன சொன்னீங்க? இப்போ தெரியுதா? சொல்கிறது ஈஸி, இதுக்கு முடிவே இல்லையா? எதுக்கு இந்த கஷ்டம்? இந்த வேலையை விட்டு வேறு வேலை பார்க்கலாம்ல, நான் உதவி பண்ணுறேன். ஏய் புஷ்டி, அப்படி இல்லை. நான் இந்த வேலையில் சேரும்போது செக்கிங் சூப்பர்வைசர் தான். அப்புறம் படிச்சுக்கிட்டே வேலை பார்த்தேன். ராத்திரி வேலை, காலையில் படிப்பு, அப்படி படிப்படியாக மேலே வந்து இப்போது அசிஸ்டன்ட் மேனேஜர். இன்னும் ஒரு ஸ்டெப் தான் மேலே. அது போக இன்னும் 6 வருஷமாகுது. அதுவும் பார்க்கணும் எனக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வேலைக்கு. இந்த வேலையெல்லாம் விட முடியாது. நீ கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும். இந்த இடைவெளியை சரி செய்வோம். யாலி அவன் கழுத்தில் கை போட்டு பக்கம் இழுத்து முத்தம் வைக்க அவளின் இதழ் உள்ளே அவன் இதழ்கள் சிறைப்பட்டு கொண்டது. அவன் கைகள் அவளை பக்கம் இழுக்க வீட்டின் அழைப்பு மணி கேட்க அதி அவளை சட்டென சோஃபாவில் அமர வைத்துவிட்டு எழுந்திருந்தான். அதி கதவை திறந்துவிட கவியும் சிவனேசனும் வந்திருந்தனர். யாலி சாப்பிட்டாளா? கவி கேட்க சாப்பிட்டா, அதி சொன்னான். அவனால் சட்டென எழுந்த உணர்வை அடக்க முடியாத படபடப்பு ஓடிக்கொண்டிருந்தது. தூங்குறாளா? கவி கேட்க, இல்லைம்மா, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். எதுவும் உதவி செய்யணுமா? அதி கேட்க, நீ போய் ரெஸ்ட் எடு. அவளை கூப்பிட, எனக்கு ஹெல்ப் பண்ணட்டும். கவி சொல்ல, டே அருள், உள்ள போடா, 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க போ. அதி சட்டென தலையசைத்து உள்ளே சென்றான். அவன் உள்ளே செல்லவும் சிவனேசன் கவியரசியை திட்டினார். அடியே, அவங்களே லீவ் போட்டு பேச நேரம் தேடிட்டு இருக்காங்க. அதுங்களை போய் வேலை வாங்கினதும் இல்லாமல் சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க. சிவா கேட்க, உதவி தானே பண்ண சொன்னேன். கவி புரியாது கேட்க, நான் பண்ணுறேன் வா. உன் பையன் நெத்தியில் குங்குமம் இருந்தது. வயசு தான் ஆகுது, அறிவு இல்லையே உனக்கு. நான் கவனிக்கல, விடுங்க, கவி கூறியிருந்தார். அதி அரைக்கதவை சாற்றி விட்டு படுக்கைக்கு வர அவளோ அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனும் அருகில் படுத்து அவளையே பார்க்க தானாய் அவன் அருகில் நகர்ந்து படுத்தாள். அவளை மென்மையாக அணைத்து கொண்டான். இன்னும் 2 மணி நேரம்தான், அப்புறம் உன்னை மிஸ் பண்ணுவேன். நீயும் பண்ணுவ. சாரி, ரொம்ப கஷ்டப்பட வைக்கிறேன்ல. அதி கேட்க, இனி 3 நாள் கழிச்சு தானே இதெல்லாம். இந்த நெருக்கம், அணைப்பு எல்லாம் கிடைக்க காத்திருக்கணும். பழகிப்போம், சீக்கிரம் இதுவும் மாறும். யாலி கூற அதி அவளை அணைத்து அமைதியாக அவள் அருகில் படுத்திருக்க அவளோ அவனின் தலைமுடிகளை வருடி கொண்டிருந்தாள். மணி 5 என்று அடிக்க அதி கிளம்ப ஆரம்பித்திருந்தான். சாப்பிட கேக் மற்றும் டீ தர சாப்பிட்டு கிளம்பியிருந்தான். அம்மா கூட கடைக்கு மசாலா அரைக்க போனால் உள்ளே போகாத. உனக்கு அந்த இடம் புதுசு, உன்னால் காரம் தாங்க முடியாது. அப்புறம் ராத்திரி நல்லா சாப்பிட்டு தூங்கணும். புக் படிக்கிறேன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. அம்மாவா துணைக்கு வந்து படுக்க சொல்லவா? அதி கேட்க, நான் நீங்கள் சொன்ன மாதிரி கவனமாக இருப்பேன். கவலையை விட்டு வேலைக்கு கிளம்புங்க. யாலி சொல்ல அதி வேலைக்கு கிளம்பியிருந்தான். அதன் பின் வந்த 3 நாட்களும் ஓடிவிட அன்று ஞாயிற்றுக்கிழமை. அதி உறங்கி எழுந்து வர யாலி தயாராக இருக்க அதியும் தயாராகி வர விருந்துக்கு கிளம்பி சென்றனர். மேலியின் வீடு. இதுவரை பெயர் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த அன்னிமா வாசல் வரை வந்து அவர்களை வரவேற்று உபசரித்து அமர சொன்னார். எப்படி இருக்க யாலி? அருள், எப்படிடா இருக்க? அம்மா அப்பா எல்லாரும்? ருத்ரா கேட்க, எல்லாரும் அருமையாக இருக்கும். அதி பதில் சொன்னவன் எழுந்து உள்ளே செல்ல உள்ளே இருவருக்கும் விருந்து ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. பாடா, இதெல்லாம் என்ன? நான் வேற யாரோவா? அதி கேட்க, ருத்ரா அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு இருவருக்கும் ஜூஸ் தர யாலி எடுத்துக்கொண்டாள். கல்யாணத்துக்கு தான் வர முடியல, இப்போ உங்களை சாதாரணமாக எப்படி நடத்த? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்கள் தான் அண்ணாவோட கதையில் வர நாயகியா? ரொம்ப அழகாக இருக்கீங்க. யாலி கூற, நீயும் கண்ணுக்கு நிறைவா அழகாக இருக்க யாலி. உன் பேர் இன்னும் அழகாக இருக்கு. மச்சக்காரந்தாண்டா நீ. குரங்கு உன் கையில் போய் இத்தனை அழகான பூமாலையை தந்துருக்காங்க. ருத்ரா சொல்ல, ஒரே நாளில் 2 பேரும் செட் ஆகிட்டீங்க போல. அதி கேட்க,
அதுக்கு சொல்லலை, நேரடியாக சொல்கிறேன்னு சொல்லி யாரையும் எதுவும் காயப்படுத்தி வைக்காத, அதை சொன்னேன். ருத்ரா தெளிவாக கூற, சரி அனிமா, அண்ணா எங்க? வந்ததுலேருந்து பார்க்குற, அவரை காணோம். அதி கேட்க, மீலி வர அவரோடு பேசிவிட்டு வீட்டை சுற்றி பார்த்து மீலி கதை எழுதும் இடத்தை பார்த்தாள். அத்தனை அமைதி அந்த இடத்தில். பொது விஷயங்கள் பேசி முடித்திருக்க ருத்ரா சாப்பிட அழைக்க சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடிக்க யாழி கண்களில் ஆவல். தன் எழுத்தை பற்றி மீலியின் கருத்து என்ன என்பதை கேட்க தயாராகியிருந்தாள். அண்ணா, அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல, இப்போ அவளுக்கு சொன்னால் உதவியாக இருக்கும். அதி கேட்க, நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உன் வருத்தம் கேள்வி எல்லாம் சொல்லு, சரியா? மீளி யாழியை பார்த்து கேட்க யாழி சரி என்று கூறினாள். முதல்ல உன் எழுத்தும் கற்பனையும் அருமை. கதைக்கரு எனக்கே பிடிச்சிருந்தது. சில காட்சிகள் சரியில்லை, சில இடத்துல காட்சி நெருடல், கேரக்டர் வலு இல்லை. உன் கதையில் கற்பனை தான் அதிகம், லாஜிக் மீறல்கள் அதிகம். இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிற இடத்துல காதலை வச்சு சரி கட்டின மாதிரி இருக்கு. இதை எப்படி என்ன சரி செய்ய? யாழி கேட்க, எழுதும் முன் ஒரு விஷயம் முடிவு பண்ணிக்கோ. யதார்த்தத்தில் இது சாத்தியமா முடியுமான்னு இந்த கேள்வி எப்பவும் இருக்கணும். அப்போதான் கதை யதார்த்தம் தொட்டு இருக்கும். உன் கதையில் கொஞ்சம் உணர்வுகள் அதிகம், வர்ணனை ரொம்ப அதிகம். சின்ன விஷயத்துக்கு எதுக்கு அவ்வளோ விளக்கம்? அப்புறம் கற்பனை மட்டும் இல்லை, உன் அனுபவமும் கதையில் இருக்கணும். பார்த்து கேட்டு அனுபவப்பட்ட விஷயங்கள் தான் எழுதணும். சிலதை தெரிஞ்சு எழுதலாம், ஆனால் அதில் உண்மை இருக்கணும். கதை எழுதும்போது நீ அழுதாதான் உன் வாசகர் அழுவாங்க, நீ சிரிச்சாதான் உன் வாசகர் சிரிப்பாங்க. நீ ரசிக்கணும். நீ 3 முறையாவது முழுசா அலுப்பு தெரியாமல் வாசிக்கணும். எந்த இடத்துல நெருடல் வந்தாலும் தயவு இல்லாமல் அதை எடுக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், கதையின் கரு நீ தேடி எடுக்கணும். ஏற்கனவே இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் எடுத்து அதை அப்படியே உன் எழுத்தில் எழுதக்கூடாது. சொல்லாத கருவும் கதையும் எழுதணும். அது எப்படி அண்ணா தேட? எங்கே கிடைக்கும்? யாழி கேட்க, இங்கே தான். நீயும் நானும் சந்தித்தது ஒரு கதை, அன்னைக்கு பேசிய விஷயம் ஒரு கதை, இன்னைக்கு என்னை பார்க்க வந்ததும் கதை. உன் கல்யாணம், படிப்பு, நட்பு, உன் அம்மா அப்பா இவங்கள பற்றியெல்லாம் சொல்கிறதும் கதை தான். தினம் ஒரு கதை எழுத முடியும், வார்த்தை எத்தனையோ, ஆனால் அதில் ஒரு கதையும் கருத்தும் இருக்கும். மீளி கூற, உண்மை அண்ணா, இப்போ எனக்கு புரியுது. இனி இப்படி இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்லி தந்ததை வச்சு ஒரு புது கதை எழுதிட்டு வருவேன். யாழி சொல்ல, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. எந்த கேள்வி சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுமா, நான் உனக்கு பதில் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. யாழி சொல்ல, அதன் பின் மாலை வரை அவர் வீட்டில் இருந்து விட்டு கிளம்பி சுபாஷ் இல்லம் வந்தனர். அங்கே சுபாஷ் முகத்தில் உணர்வே இல்லை. ஆனால் வீட்டில் அவன் அம்மா ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்தார். ராகவ், சர்வா இருவரும் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தனர். அதி இங்கே அழைத்து வரவும் யாழி முகத்தில் புன்னகை. வர்ஷாவை பார்த்ததும் அவளிடம் சென்று விட்டாள். அதி வந்து அமர அங்கே சிரிப்பும் பேச்சும் அதிகமாக சுபாஷ் மட்டும் அமைதியாக அமர்ந்திருந்தான். அத்தியாயம் 19 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.